ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லா பொருளும் ஒரே இடத்தில் வாங்கம்மா வாங்க, பொழுது போனா கிடைக்காது. ஸ்டேஷனரி திங்ஸ். என்ன ஷாலினி, நான் சொன்னது புரிஞ்சிச்சுல? ரவி, உனக்கும் தான்டா. தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கணும். தேவையில்லாததெல்லாம் வாங்கி வீட்டில் பொருளை குமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அடி நொறுக்கிடுவேன், பார்த்துக்கோங்க. இப்பயே சொல்லிட்டேன். என்னங்கண்ணா, கடை இன்னைக்கு வேகமாகவே போட்டிங்க போல. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம்ல நான் ஏற்கனவே தேவையான பொருள் மட்டும் கொண்டு வாங்கன்னு. இதுக்கு தேவையில்லாத இந்த ஸ்டிக்கரு இந்த மாதிரிலாம் கொண்டு வரீங்க. பிள்ளைங்க அதை வாங்கி வாங்கி வேஸ்ட் ஆக்குதுங்க. அதான் நீங்கள் சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. ஏம்மா வள்ளி, எனக்கு வியாபாரம் ஆகிறது தானம்மா நான் வாங்க முடியும், என் பொழப்ப தானம்மா நான் பார்க்க முடியும். அதுவும் சரிதான்ண்ணா. சரி இருங்க ஷாலினி, நீ வந்து பாரு ஃபஸ்ட்டு. உனக்கு என்னென்ன தேவையான பொருள் இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கோ. தேவையான எக்ஸாம் பேடு அந்த மாதிரி வாங்கு. சரிம்மா, நான் ஃபஸ்ட்டு வாங்குறேம்மா. அந்த எக்ஸாம் பேட்லாம் சூப்பராக இருக்குது, நிறைய ஸ்டிக்கரில் இருக்கே. சரி, நம்ம என்ன பேட்டர்ன் போட்டது வாங்கலாம்? ஓகே, இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதவே எடுத்துக்கிடுவோம். எல்சா நான் போட்டதா? ஓகே, இதுதான் சூப்பராக இருக்கும், இதவே எடுத்துப்போம். பக்கத்தில் உட்காந்துருக்கவே இவ இதுதான் வச்சுருக்கா, ஸோ நம்மளும் இதை எடுத்துக்கலாம். சரி, வேறு ஏதாச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சரி, வேறு எதுவும் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே ஃப்ளார் போட்டதாக இருக்குது. ஃப்ளார் போட்டதெல்லாம் வேணாம், ஸோ இதவே எடுத்துக்கிடுவோம். ஓகே, வேறு ஏதாச்சும் நல்லதா எல்சா ஆனை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பார்பிலாம் இல்லவே இல்லையே. பார்பி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி இருந்தால் சூப்பராக இருக்கும். இவட்ட அதெல்லாம் இல்லவே இல்லை போல். சரி, இந்த மாதிரி ஃப்ளாராக தான் வச்சுருக்காரு. சூப்பராக இருக்கே. நம்ம நினச்ச மாதிரி எல்சா ஆனை போட்ட 2 பேரோடது போட்டதுமே கிடச்சிருச்சு. ஸோ அதவே எடுத்துக்கிடுவோம் நம்ம. சரி, எக்ஸாம் பேடுக்கு அடுத்து வேறு என்ன வாங்கலாம்? அதுக்கப்புறம் வந்து எரேசர் வாங்கலாம். அடியே ஷாலினி, இப்போயே சொல்லி போட்டேன், வேறு தேவையில்லாத எதுவுமே வாங்கக்கூடாது, சரியா? சரிம்மா, நான் தேவையில்லாதெல்லாம் வாங்க மாட்டேம்மா, ரவி மாதிரி. சரி, நான் வந்து எரேசர் பார்க்குறேன். இந்த மாதிரி ஷேப் வச்ச எரேசர் தான் சூப்பராக இருக்கும். அனிமல்ஸ் எரேசரில் எடுப்போம், இந்த ஜீப்ரா எடுப்போம். சூப்பராக இருக்குது. இது நலிச்சாதான் சூப்பராக போகும், நல்லாயிருக்கும். சரி, நம்ம இதவே எடுத்துப்போம், நல்லா இருக்குது. அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம்? அந்த லலிச்சாதான் அழிக்க முடியுமாடி? ஏண்டி இப்படி பண்ணுறீங்க? ஆமாம்மா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் இருங்க. இது லலிச்சாதான் நல்லா இருக்கும், கெத்தாக இருக்கும். சரி, அடுத்து வந்து நோட் எடுப்போம். நோட்டு ஸ்மால் சைஸ் நோட் இருந்தாலே போதும். ரெட் கலர் எடுத்துட்டேன். ஸ்மால் சைஸ் நோட்டில் இது ஒன்று எடுத்துக்கிறேன். சரிடி ஷாலினி, முடிஞ்சா உனக்கு பர்ச்சேஸு? போதும் எனக்கு. என்ன பாப்பா, வேற எதுவும் வேணாமா? போதும்ண்ணா, இதுவே. வேறு எதுவும் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஏண்ணா, நீங்கள் வேறு சும்மா இருக்க மாட்டீங்க போல், வேணான்ற பிள்ளைகளையும் வாங்க வச்சுருவீங்க. சரிடா ரவி, நீ வந்து பாரு, தேவையில்லாதெல்லாம் வாங்கக்கூடாது. என்னப்பா ரவி, உனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன், பாரு எப்படி இருக்குன்னு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி வச்சுருக்கீங்களா? இதோ பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம் பேட்லேருந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேடு என்னென்ன எனக்கு பிடிச்சதை வாங்கியிருக்கீங்கன்னு, ஒரு காரு, ஒரு அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி வாங்காமல் எல்லாமே கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதா வாங்கியிருக்கீங்க. சரி, இந்த ஒன்று மட்டும் பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை எடுத்துக்கிறேன். சரி, அடுத்து எரேசரில் பார்க்குறேன். சார்லி குண்டம்மா என்னமோ எடுத்தாலே. சரி, அதே மாதிரி எடுத்தால் நம்மளுக்கும் கெத்தாக இருக்கும். அதே மாதிரி அனிமல்ஸ் எரேசர் பார்ப்போம். இது என்ன டக்கா, இதெல்லாம் வச்சா நம்ம கேர்ள்ஸ் மாதிரி இருப்போம்னு சொல்லிடுவாங்க. சரி, கேர்ள்ஸ் தான் இதெல்லாம் எடுப்பாங்க. சரி, நம்ம இந்த தவக்கா குட்டி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இதே நல்லா இருக்குது. சரி, இது வேற கையில் நிற்க மாட்டுது. சரி, இந்த தவக்கா குட்டி எரேசரு. அதுக்கப்புறம் வந்து நோட்டில் என்ன எடுப்போம்? நோட்டில் அவள் சிகப்பு கலர் நோட் எடுத்திருக்காளா? சரி, நம்ம ஒரு மஞ்சள் கலர் நோட் எடுத்துருவோம். மஞ்சள் கலர் நோட்டில் ஒன்று. அண்ணா, அங்கிட்டு தானே இருக்கீங்க, எடுத்து கொடுங்க. மஞ்சள் கலர் நோட்டில் ஒன்று மட்டும் எடுத்து கொடுங்க. ஏண்டா ரவி, அவன் வாங்குற எல்லாமே வாங்கிடணும் உனக்கு அப்படியும். ஏம்மா போங்கம்மா, நீங்கள் வேற. அப்படி வாங்கினா தான் ஒரு கிக்காகவே இருக்கும். சரி, அந்த மஞ்சள் நோட்டு ஒன்று எடுத்து கொடுங்கண்ணா. சரி, மஞ்சள் கலர் சூப்பராக இருக்குது. சிகப்பு கலர் அது என்ன கலரா? மஞ்சள் கலர் தான் சூப்பராக இருக்குது. சரிடா போடா, அங்கிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்காத. சரி, இந்தாங்கண்ணே, இந்த இதுக்கெலாம் பில் போட்டு கொடுங்க.
இந்த இதுக்கு பார்த்து பில் போடுங்க. ஏம்மா சாலினி உன்னோடதையும் கொடு. இந்தாங்கண்ணே இதுக்கும் சேர்த்தே பில் போட்டு விடுங்க. சரிம்மா வள்ளி, இருமா பார்த்து சொல்கிறேன். பிள்ளைங்க சரி 2 எக்ஸாம் பேடு 50 50 100 40 40 அந்த நோட்டு 40 40 80. சரி இது ஒரு 210 ரூபாயாச்சும்மா. 210 ரூபா கொடுமா வள்ளி. 210 ரூபா குறைச்சேன் போட்டிருக்கேன். 210 ரூபா கொடுமா வள்ளி. என்னண்ணா 210 ரூபாயா? ஆமாம்மா 210 ரூபா தான். உங்களுக்கு குறைச்சி தானே போட்டிருக்கேன். 210 ரூபா கொடுமா. அதை காட்டிலாம் குறைக்க மாட்டாங்கம்மா. தெரு வண்டி கடைனால தான் இவ்வளோ குறைக்கிறேன். சரிங்கண்ணா உங்களையும் சொல்ல முடியாது. வீடு தேடி நீங்கள் வரனால கூடுதலாக தான் இருக்கும். ஆமாம் வள்ளி, நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டம்மா. நீங்கள் 210 ரூபா கொடுமா. சரிங்கண்ணா இருங்க 210 ரூபாவே கொடுக்குறேன். இந்தாங்கண்ணா 220 ரூபா இருக்குது. சரிம்மா, அப்போ நான் உங்களுக்கு 10 ரூபா தரணுமா? இருங்க, இந்தாங்கம்மா 10 ரூபா. இந்தாம்மா 10 ரூபா வச்சுக்கோம்மா. சரிங்கண்ணா அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஏன் சாலினி ரவி தேவையில்லாமல் இதெல்லாம் போட்டு வேஸ்ட் ஆக்கி இன்னொரு தடவை கேட்டிங்க, அவ்வளோதான். மீனா இந்த இருக்கு பாரு, ஸ்டேஷனரி பொருட்கள்லாம் கடை போட்டிருக்காங்க பாரு. அந்த சைடு தூரமாலாம் போய் வாங்க முடியாது, இதுக்குள்ளேயே வாங்கிக்கோமா. ஏம்மா பாப்பா, என்ன தானோ? சரிம்மா, பொருள் வாங்க வந்தீங்களா? பாப்பா பாரும்மா என்ன பொருள் வேணும்னு. எல்லா பொருளுமே வந்திருக்கு புதுசா. சரிம்மா மீனா, அவனுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிக்கோ, அம்மா வாங்கி தரேன், ஓகேவா? ஓகேம்மா, எனக்கு ஆனால் தேவையானது மட்டும்தாம்மா வாங்குவேன். எக்ஸாம் பேட் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாம் பேட் ஒன்று வாங்கிக்கிடுவோம். அதில் வந்து பூ போட்ட எக்ஸாம் பேடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பூ போட்ட எக்ஸாம் பேடு வாங்கிக்கிடுவோம். சரி இது ஓகே, அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எரேசர் ஒன்று வாங்கிக்கிடலாம். நல்லா பிக் எரேசராகவே வாங்கிக்கிடுவோம், அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அடுத்து வந்து ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கிடுவோம். ஸ்கேலு ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் நோட்டு, ஏதாச்சும் எழுதி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் நோட்டு. இப்போதைக்கு இது போதும். ஓகே அவ்வளோதான். அந்த எல்லோ கலர் நோட்டு அழகாக இருக்குது. அவ்வளோதாம்மா, நான் எல்லாமே வாங்கிட்டேம்மா. இவ்வளோதான் எனக்கு தேவையான பொருளுமா. சரி வேகமாக காசு கொடுத்துட்டு வாங்கம்மா. போதும்மா, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லைம்மா. சரிம்மா கொடு, அவங்கள்ட்ட பில் போட சொல்லுவோம். என்ன மீனா, அவனுக்கு போதுமா? வேறு எதுனாலும் தேவைனாலும் வாங்கிக்கோமா. வேணாம்மா, இதே போதும். தேவை இருந்தால் தானே வாங்க போகிறேன். போதும்மா. என்ன பாப்பா, வேற நல்ல நல்ல திங்ஸ்லாம் இருக்கு, ஏதாவது வாங்கிக்கலாம்ல? நல்ல திங்ஸா இருக்கு. இல்லை அண்ணா வேணாம், எனக்கு போதும், இது வேணும். சரிம்மா, இதே போட்டு தரேன் பில்லு. தானோ இதுக்கு எல்லாமே சேர்த்து 100 ரூபாயாச்சுமா. 100 ரூபா தான் குறைச்சி போட்டிருக்கேம்மா. இன்னும் நல்ல பாப்பாவா இருக்கு, தேவையானது மட்டும்தான் வாங்கியிருக்கு. சரிங்கண்ணா இந்தாங்க 100 ரூபா. சரிம்மா தானோ கரெக்டாக இருக்குமா. சரிம்மா. சரிங்கண்ணா நாங்கள் போயிட்டு வரோண்ணா.